ஒரு காலகட்டம் வரைக்கும் மது தான் வந்து இங்க இருக்கிற மிகப்பெரிய உச்சபட்ச போதை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வர்றாருன்னா அது ரொம்ப சாதாரணமா பார்க்கப்படுது. இன்னும் இப்போ நீங்களும் நானுமே எதை பேசிட்டு இருக்கோம்? கஞ்சா போதையில இருந்தான்றதை பேசிட்டு இருக்கோம். நம்ம மது ஒழிப்பை பேசிட்டு இருந்தோம். மது ஒழிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருந்தது. மது ஒழிச்சிட்டா போதும், மதுனால இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசிட்டு இருக்கோம். நாம மதுவை பத்தி மட்டுமே ஒரு பக்கம் நம்மளுடைய பார்வையை திருப்பிட்டு அதற்கு அடுத்த நிலையில படிநிலைகள்ல பலவிதமான போதைகள் இங்க இருக்கு. அதை நம்ம பேசாமலே கடந்து போறது ரொம்பவே தவறானது. இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் ரொம்பவே தீவிரமா கண்காணிக்கப்பட வேண்டியதும், இன்னும் சொல்ல போனா நீங்க கேட்ட மாதிரி காவல்துறை வந்து ரொம்ப மைனூட்டா கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இப்போ கஞ்சாவா இருக்கட்டும், அவங்க என்னென்னமோ பேர் சொல்றான். இப்போ நீங்க மெடிசன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மெடிசன்ஸ் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தரமாட்டோம் அப்படின்னு. அது ஏன்னு தெரியும்ல உங்களுக்கு? ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இந்த டானிக்ஸ் எல்லாம் வந்து அத வேற ஏதோ மிக்ஸ் பண்ணி குடிச்சா, இல்ல இந்த மாத்திரைய மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது போதை ஆகுது அப்படின்னு. சார் இந்த காம்பினேஷன் எப்படி சார் அவனுக்கு தெரியுது?